கோவை மாவட்டத்தில் 1 ரூபாய்க்கு எளிய மக்களின் பசியாற்றும் கமலாத்தாள் பாட்டி. இந்த தாய் இட்லியால் வயிறை மட்டுமல்ல இதயத்தையும் நிரப்பினார். தன் வாரிசுகளுக்கு வங்கியில் பணம் இல்லை, இருந்தும் விலையேற்ற மனம் வரவில்லை. இளமையில் வறுமை கொடிது, முதுமையிலும் பசி போக்கும் இந்த தாயின் மனம் பெரிது. 50 வருடத்தில் இவர் ஏற்றிய விலை உயர்வு வெறும் 50 பைசா மட்டுமே. விலைவாசி வில்லன் விடாது துரத்தினாலும் இவரின் அடுப்பை அணைக்கும் சக்தி அதற்கு இல்லை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடச் சொன்னான் பாரதி. தனி ஒருத்தியாய் 85 வயதிலும் உணவளிக்கும் இவரும் ஒரு பாரதிதான். என் பேர் கமலாத்தா, வடிவேலாம்பாளையம். 50 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். 50 வயசாவுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த 15 வருஷமாக 1 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எப்படி கட்டுவழி ஆகும்னு கேட்பீங்க. யாரோ பாரதியெல்லாம் அரிசி உளுந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் சம்பாதிக்கலாம்னு வியாபாரம் பண்ணல, யாரோ ஏழை பழம் சாப்பிட்டுட்டு வியாபாரம் பண்ணேன். சரி, 50 பைசாலேருந்து 1 ரூபாய்க்கு தான் மாற்றிருக்கீங்கல்ல. 1 ரூபாய் மட்டும் அது அப்படியே ஏற்றணும்னு தோணவே இல்லையா உங்களுக்கு? ஏன் ஏற்ற மாட்டேன். இதே 1 ரூபாய் ஏதே எப்பவுமே. அது போதுமா? அப்படியே அதே போதுங்க, சம்பாதிக்க தேவையில்லை. எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கட்டும். சாப்பிட்டு நல்லா இருந்தா போதும். பிஹாண்டோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆஃபலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.